கொஞ்ச நேரத்துல பாக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் 2 டப்பா கிட்ட வாங்கிடுவாங்க. வாங்கி வெளியே வரக்கூடாது. தட்டு அந்த அம்மா தலையை மோந்துக்கிட்டா ஏமா அக்கல் கொடு. தொடப்ப கடை முடிச்சுக்கிட்டு மோந்துக்கிட்டு தொடப்ப கட்ட பாறக்கொண்டா என்ன தேவடியா அடையா அந்த பையா என்னாடி இந்த பொண்ணு என்னாடியா என்ன விருந்தியா சூப்பர் நல்லா வேலை செய்யுது. நான் கொடுக்கட்டுமா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய மந்திர சக்தினால் சாபத்தை கொடுத்தேன். கொடுத்த சாபம் பலித்ததா? ஒல்லியா பேசிக்கிறா சிச்சாவே ஆக மாட்டேங்குது. ஐயோ நீ சித்தினா ஜிலேபாய் மேரிக்கிறாடே. என்ன ஒண்டியா பேசிக்கிறா? நீ வருவாய் என்று எனக்கு முன்பதாக தெரியும். எனக்கு தெரியும். எப்படி ஏழை பெண் அபிராமிக்கு திருமணம் நடந்ததோ? ஆமா. திருமணம் நடந்து அவளுக்கு முதலரவு சென்றாளா? ஆமா. அவளுக்கு குஷ்டம் பிடித்திருக்க வேண்டுமே. அதற்கு காரணமே நான் தானே. புரியல, விளக்கமா சொல்லு. ஏழை பெண் அபிராமியை சந்தித்து சரி என்னுடைய மந்திர சக்தினால் அவளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து. என்ன சாபம்? என்ன சாபம் தெரியுமா? உலகத்திலே 4448 பேரில் குறைகே குஷ்டபிடிக்க வேண்டும். நீ ஏன்டா வாழ்ச்சி போற சொல்ற? குஷ்டபிடிக்க வேண்டும் சாபத்தை கொடுத்து. அது மட்டும் கிடையாது, இந்த உண்மை நீ எவரிடத்திலாவது உரைத்தா உன்னுடைய கணவன் அகால மரணம் அடைந்துடுவான். அதான் இளவரசி கூட அஞ்சு கேட்டாரு, அந்த பொண்ணு உண்மையை சொல்லல. மன்னர் அஞ்சு கேட்டாரு, அந்த பொண்ணு உண்மையை சொல்ல. கட்சியில அஞ்சு நாட்டு விட்டு தெரிஞ்சுட்டாங்க. ஆமா, இப்ப அரண்மனையே சுவாகத்தில் இருக்குது. மன்னர் ஒரு பக்கம் ஐந்து கிடக்குது, மகாராணி ஒரு பக்கம் ஐந்து கிடக்குது, இளவரசி ஒரு பக்கம் ஐந்துங்கிறாரு. இப்ப இறங்கி நம்ம என்ன செஞ்சாலும் நம்மள கண்டுக்க மாட்டாங்க. உண்மைதான் சொல்லி என்ன பண்ணலாம் சொல்லு. பட்ட திட்டம் இனிதான் ஈடறப்ப கலாயிடத்தில் நான் சொல்றது எப்படி வரை சொல்லி சொல்ல பார்த்துக்கொள்ள. சூரியவரி நாட்டை சேர்ந்த சூரியவர்மா என்னை தொட்டால் வாழ்ந்துதா சரித்திரமில்லை என்று நினைக்கக்கூடியவன். கறந்த பால் காம்பு தேருமா, உடைத்த மண்பாண்டம் உருவாகுமா? உறங்கிருந்த ராஜநாகத்தை கட்டி எழுப்பி விட்டார். கலாவினுடைய ஆட்டம் ஆரம்பம். பொறுத்திருந்து பாருங்க, வருகிறேன். ஒரு வேலை செஞ்ச ஒய்யா செய்ய ஒரு தேவடியால வந்தா தேவடிய வேலை கரெக்டா இருக்கணும். சும்மா விட்டு ஓடுறது இல்லாம முன்னாடி காட்டிக்கிறா மசிறாளா நானே அந்த மந்திரவாதி என்ன காமிச்சான்? அரண்மனை எது நடந்தாலும் வந்து சொல்லு அமிச்சான். நீ நான் துணி விட்டு தூங்கிற. இங்க என்ன நடக்குது ஏன் நடந்து தெரியுமா உனக்கு? என்ன நடந்துச்சு? அப்படி நடக்குது. கோயில் நடக்குது. இளவரசி கல்யாணம் ஆச்சுல, முதல்ல ஒரு போனவனா அந்த பொண்ணு நோய் பிடிச்சி போச்சு. ஐயோ, இது காரணமா மந்திரவாதி அவன் தான் சாபம் கொடுத்துக்கிறான். இந்த உண்மையை வெளியே சொன்னா அவங்க வீட்டுக்கார சேர்த்துவான்னு சொல்லிட்டு அப்புறம் அடிச்சு கேட்டாங்க, சொல்லல, நாட்டு விட்டு சேர்த்துட்டாங்க. இத போய் அவன் மந்திரவாதி சொன்னா அவன் உனக்கு ஒரு வேலை விட்டுக்கிறான். எனக்கு வேலை. இப்ப இளவரசி பொட்டாட்டில சுவாகத்துல எப்படின்னா அவர் மழைக்கு உன் கைவாசம் வச்சுக்கணுமா? என் மாடி என் வலையில சிக்க வைக்கணும். அதனால வேற ஆளாது வலையில சிக்க வச்சு கூட்டிட்டு நீ மயக்கி வச்சுக்கணுமா? நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்கணுமா? ஓஹோ, என்ன பண்ண போற? அது இப்படின்றதுக்குள்ள மயக்கிடுவேன். நான் மை வச்சுங்க. மையா உள்ள டப்பாலுக்கு தருவா. அந்த மையில இல்ல, இது வந்து அஞ்சன மை. அஞ்சன மைனா என்ன போட்டு செய்றீங்க? அது தலைச்சமுள்ள மண்டபத்துல செய்யுது. எதுடா தலைச்சமுள்ள மண்டபத்துல? வேணா கோஞ்சாமி, நீ தப்பிச்சிடா. மூணாவது புள்ளையா பிறந்தேன், இல்லன்னா என் மண்டபத்தை தேடி வந்திருப்பீங்க. பாருங்களே,
அப்படியே நீ முத புள்ளியா பண்ணிட்டா கூட செத்து பிறகு என்ன தெரியும்? ஆவியா வந்து பாத்துக்குமா என்ன பாத்துற சுடுகாட்டு போய்க்கிறியா போய் பாரு 12:30 மணிக்கு சுடுகாட்டுக்கு போய் பாரு எல்லாம் பள்ளத்துல ஏந்து உக்காந்து கேம் ஆடிங்க இருப்பாங்க டாயம் ஆடிங்க இருப்பாங்க கபடி ஆடிங்க இருப்பாங்க டீ கடை ஓடிங்க இருக்கான் அவன் சிகரெட் குடிச்சுங்க இருப்பான் ஒரே அமக்கலமா இருக்கு சுடுகாடு நம்ம போனா நம்மளையும் கேம்ல சேர்த்துக்குவாங்க கரெக்டா 6 மணி ஆச்சுன்னா போய் பள்ளத்துல பத்துக்குவாங்க நமக்கு ஒரு பள்ளத்து தோண்டி வைப்பாங்க வா வான்னு நம்ம தான் ஓடியாந்துடணும் கேட்டா என்னடியா முக்கரா அதெல்லாம் இல்ல தலைச்சமல்ல மண்டை ஓட்டல எடுத்து அந்த மணியை ரெடி பண்ணுவாங்க மணியா ஆமா எப்படியா குழப்பீங்களா குழப்பீங்களா நப்பீங்களா குழப்பீங்களா நல்லா தேர்த்து பல்லு காண கூட பின்னாடி நீ கருப்பாயிச்சு கருப்பாயிச்சுலடா ஜாக்கெட் மாட்டி போட்டு மாட்டேன்டா எவடியா வாங்க எக்கால நடிச்சிருச்சவா அடியே ஜாக்காத்துக்கு ஜாக்காத்து விட்டு பண்ண எனக்கு தெரியும் யாரு சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியும் யார் அது எதுக்கு சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியும் வாய்க்கு சிரிச்சிங்க எக்கோ வந்து பத்தியா அதான் அதான் நல்லா இருக்குது திருப்பி அவங்க கூட சண்டே வராது ஏன் ஆமா ஏன்னா வீட்டுக்கார கோவப்பட்டா கூட சிரிச்சே வருவோமா இன்னொரு வச்சிரு உங்க கூட சண்டே வராதுமா ஜாலியா இருக்குமா எங்க வீட்டா நாடி சண்டை ஏன் நான் மூஞ்சி இப்படியே வச்சிருப்பேன் 24 மணி நேரமும் இப்படி மூணு வச்சுட்டா போடு ஐயா போடு என்னடா மாப்பிள்ளை டீ எடுத்து போறாரு அவருக்கு எப்ப கல்யாணமா அது அப்படியே எடுத்து போக மாட்டாங்க ஆமா தட்டுல வச்சுதான் எடுத்து போவாங்க மாப்பிள்ளை வச்சா சரி சரி விடு அப்படி அந்த தலைச்சமல்ல மண்டு ஓட்டல செய்யற மயில நான் கொஞ்சம் அழுக்கு என் உடம்புல இருந்து தரேன் அழுக்கா அழுக்கா ஆமா அழுக்க எங்க இருந்து எடுப்பேன் அது வந்து உடம்பு முதுகுல இருந்து எடுத்து தரேன் ஐயோ அழுக்கெல்லாம் வச்சுக்கிறாங்களாமே அது வராதுதான் எனக்குலாம் வராது இருந்தாலும் தேய்ச்சி எப்படின்னா உன்னை எடுப்பேன் பரவாயில்ல உப்பு காய் வச்சு தோண்டி எடுத்துலாம் டாபரே என்னடா என்னடா எங்க அம்மா பார்த்து பிடிக்கிறா எங்க அம்மா லூசாடா மெண்டலாடா எங்க அம்மா மெண்டலாடா போயிட்டு மாடா பேசிங்க லொட்டுன்னு போட்டு போறா என்னடா ஆன உனக்கு யார் மெண்டலையான்றான் ஏய் என்னடா யாத்தியாட போடுறா தொப்புனியா ஒண்ணு புரியாதுடா புரியாது தெரிஞ்சிட்டு இருக்குமே தெரியல அதே யார் குழந்தைங்க ஆமான்றான் அச்சு மோசு போறான் சரி எனக்கெல்லாம் உண்மையா சொல்றேன் வாழ்க்கையில ஒழுக்கமா இல்லையா அடக்கமா வாழ்ந்தா நீ ஒவ்வொன்னு சொல்ல சொல்ல எனக்கு ஒவ்வொன்னு வலிக்குது பப்ளிக்கா காட்டுறப்பா ஒரே கலர் தெரியாது எல்லாம் தெரியாது தெரியுங்களா கை தூங்க தெரியாது தம்னு இருக்கும் அம்மா என்னடா டாபரா சரி இப்ப என்ன பண்றான் அப்படி உடம்புல இருக்கிற அழுக்கையும் என் ஜாக்கெட்ல இருந்து ஒரு 4-5 நூல் தரேன் சரி அதெல்லாம் அதுல மிக்ஸ் பண்ணிட்டு அவன் தலையில தேய்ச்சிட்டா ஓ அப்புறம் நடக்கும் பாரு வேலை அப்படின்றா சரி தடவை சொல்ல பாத்துட்டு என்ன பண்ணுவேன் அதுக்கு ஐடியா இருக்குது நான் சாராயம் காய்ச்சிங்க எனக்கு குடிக்கிறதுக்கு அதுல ஒரு டம்ளர் தரேன் நீ குடுத்துக்கினே இரு நான் பின்னாடி எப்படின்னா தடவி விட்டுறேன் அப்படின்னா உந்து என்கிட்ட கொடு எந்த உங்ககிட்ட தரேன் ஆனா உந்து எங்கிட்ட வேணாம் உந்து எங்கிட்ட வேணாம் 10 பசங்க பின்னாடியே திருவாடுங்க வம்பா போடும் ஆனா உந்து உங்ககிட்ட இருக்கட்டும் எந்த எங்கிட்ட நீ என்ன சொன்னாதான் 10 பசங்க பின்னாடி வருவாங்க யாருக்கு தெரியும் அது சொல்லல மைய வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் சரி சாலை என்கிட்ட கொடு கமான் கமான் நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று சொல்லணும். அச்சம் என்று குரல் கொடுக்க யார் காரணம்? நம்
நம் ஆட்சியாள தகுதி பெற யார் காரணம் அச்சமிட்டு குரல் கொடுக்க யார் காரணம் நம் ஆட்சியாள தகுதி பெற யார் காரணம் அச்சம் என்று குரல் கொடுக்க யார் காரணம் நம் ஆட்சியாள தகுதி பெற யார் காரணம் சட்டசபையில் அமர்ந்த எங்கள் அண்ணல் காரணம் சட்டசபையில் அமர்ந்த எங்கள் அண்ணல் காரணம் பார் சட்டமேதை அம்பேத்கர் என்று சொல்லணும் பார் சட்டமேதை அம்பேத்கர் என்று சொல்லணும் நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று சொல்லணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று சொல்லணும் பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம் நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம் பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம் நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம் பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம் நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம் பட்ட படிப்பு படித்த எங்கள் அண்ணல் காரணம் பட்ட படிப்பு படித்த எங்கள் அண்ணல் காரணம் பார் சட்டமேதை அம்பேத்கர் என்று சொல்லணும் பார் சட்டமேதை அம்பேத்கர் என்று சொல்லணும் நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று சொல்லணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று சொல்லணும் தீண்டாமை ஒழிப்பதற்கு யார் காரணம் நம் ஜாதி உயர பாடுபடுவது யார் காரணம் தீண்டாமை ஒழிப்பதற்கு யார் காரணம் நம் ஜாதி உயர பாடுபடுவது யார் காரணம் தீண்டாமை ஒழிப்பதற்கு யார் காரணம் நம் ஜாதி உயர பாடுபடுவது யார் காரணம் புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம் புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம் புகழறியாத அம்பேத்கர் என்று சொல்லணும் புகழறியாத அம்பேத்கர் என்று சொல்லணும் நம் தமிழர் எல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதன் யார் காரணம் அம்பேத்கர் என்று சொல்லணும் 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 ஜெய் பீம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் என்பார்களே நான் கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டேன் இறைவா, இது என்ன சோதனை ஆண்டவா? இளவரசே உனக்கு இந்த நிலைமை ஒரு ஏழை பொண்ணு செஞ்சோம் நம்பி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு ஏமாத்திச்சேன் சோகத்தலைக்கிறேன் அதே சோகத்துல விபரீதம் முடிவுலான்னு எடுக்க கூடாது தூக்கு மாட்டி சாவு கூடாது கத்தியத்தின் குட்டிக்க கூடாது பசத்தை வாங்கி குட்டி செத்துற கூடாது ஓடாத ட்ரெயின்ல விழுந்து செத்துற கூடாது தண்ணி இல்லாத கண்டில விழுந்து செத்துறாதீங்க தண்ணி இல்லாத கிணத்துல விழுந்து செத்துருவாங்க ஓடாத ட்ரெயின்ல எப்படி பாஸ் ஆவாங்க சோகத்துக்கு தெரியாது எந்த ட்ரெயின்ல விழுந்துன்னு சரி, அது சரி ஆறுதலா 4 வார்த்தை சொன்னா பரவாயில்ல லவ் பண்ற பைலர் ஆச்சுன்னா பட்டமா சாவறான் அவனுக்கு என்ன சொல்லி என்ன பண்றது இந்த வேலை போய் பேர் பேர்ல போட்டானுங்க அப்புறம் வீடு சாவறானுங்க பாவிங்க என்ன பண்றது இதை நினைக்க மன வேதனையாக மாறி போல இருக்கு. மனவேதனை வந்துக்குது மனநோய்க்கு மருந்து வந்துக்குது அப்படின்னா கொடுப்பா நான் வச்சில்ல வேற? நம்ம ஆள் வச்சிக்குது நம்ம ஆள்லாம் யாரு நம்ம அரண்மனைக்கு பாத்ரூம் கை வந்தாலும் ஒரு தேடியா என்ன இதுதானே ஆள் இல்லைன்னு சொல்லி ஆள் என்ன அவனால பேசுறேன் நிறைய பேர் அப்படித்தான் பண்றான் ஆள் இல்ல சொல்லிதான் பேசுறான் அது என்ன ஆளு குழப்பம் சொல்லி அந்த முனுக்குறான் சரி சரி குடு. ஒரு முறை தான் சொன்னேன் நல்லாவா நம்ம ஆள் தான் கொஞ்சம் பெத்துச்சு அரண்மனை சோறு தொப்பை எப்படி வந்து தொங்கிட்டு காட்டுறா இதே சாக்கல காட்டுறான் பாத்துங்க அப்படிலாம் இல்ல நான் எதுவுமே உண்மையில பேசுவான் போய் பேசுறேன் ஆம்பளடி நான் காட்டலாம் நீ காட்டலாமா நீ தொப்பு கட்டு போய் பேசுற அதுக்கு என்ன அப்படியா காட்டுவா ஆமா உண்மைதான் நானும் சொல்லுவேமா எவனா ஃபுட்பால் ஆடுறவன் வந்துட்டானா என்ன பண்ணுவேன் தட்டி விட்டுற மாட்டான் அது என்ன பார்க்கணும் அதுக்காக அவன் துணி காட்டு நீ கைட்ட முடியுமா கழட்டுவங்க நான் வாலிபால் நல்லா ஆடுவேன் அப்படியே ஏற்றி போடுமா பால் எது போட்டு காட்டப்பா யாரு போடுவேன் அப்படி அச்சாங்க வச்சுக்கா சரி மனநோய்க்கு மருந்து வந்து அதை தொந்துறேன் இதுவா ஆமா பேர் என்ன இது மாதிரி மூளை கச்சான் மூளை கச்சானி பேர் வந்து அவசரம் குடிக்காதுங்க அவுத்து பால் மாதிரி அப்படியே கச்சி மூளை கச்சி குடிக்கானுங்க அதனால தான் மூளை கச்சான்னு பேரு இது குடிச்சா எதுவும் விட்டுவாங்க அது மேல பந்துக்குன்னே இருப்பான்
அப்பனா குடு. கொடுக்கல மாட்டான் நீ பூச்சி குடி எப்ப குடிப்பாங்க தான் பாத்துக்கிறானோ போ போ 2 கீது பாரு ஒண்ணுதான் பாருங்க. மேலோட்டமா கீது பாரு நல்லா நல்லா சகலகால படம் பாத்தியா அது பீச்சுக்கு வரும்பாரு கட்டல 10 நிமிஷம் போடுவீங்க அது போடுவான் டப்பா மைய தடை விட்டேன் ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கணும் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் 2 டப்பா கிட்ட வாங்கிக்குவாங்க வாங்கி வெளியே வரக்கூடாது சொட்டு தட்டு அந்த அம்மா தலையை மோந்துக்கிட்டா ஏமா அத்தனை கொடு தொடப்பு கடை முடிச்சுட்டு எடுத்தாங்க மாளிகைதா மோந்துக்கிட்டு தொடப்ப காட்ட பாற கொண்டா என்ன தேவடியா அடைய அந்த பையா என்னடி இந்த பொண்ணு என்னடியா என்ன விரும்புறன்ற அவருண்டியா சூப்பர் மை நல்லா வேலை செய்யுது மகனே குடி மகனே நான் கொடுக்கட்டுமா வாய் வாய் தரம் நான் பாரு ரெடி பாய் கமா கொஞ்சம் உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு அம்மா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா
தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்வேன் அம்மா. ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா. இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்வேன் அம்மா. பெற்றவள் உடல் கழிந்து பேதை நான் கால் சலிந்து படைத்தவன் கை சோர ஓய்தான் அம்மா. அம்மா அம்மம்மா, பெற்றவள் உடல் கழிந்து பேதை நான் கால் சலிந்து படைத்தவன் கை சோர ஓய்தான் அம்மா. பாவி ஒரு தாய் வயத்தில் பிறவேன் அம்மா, இந்த பாவி ஒரு தாய் வயத்தில் பிறவேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. பற்றும் பறந்திடும் பசி வந்தால் மறந்திடும் படைத்தவன் கை சோர ஓய்ந்தான் அம்மா. அம்மா அம்மம்மா, பற்றும் பறந்திடும் பசி வந்தால் மறந்திடும் படைத்தவன் கை சோர ஓய்ந்தான் அம்மா. பாவி ஒரு தாய் வயத்தில் பிறவேன் அம்மா, இந்த பாவி ஒரு தாய் வயத்தில் பிறவேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. அண்ணா, இந்த பாவி நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன்னா. அண்ணா எங்கண்ணா இருக்க அண்ணா? அண்ணா ஐயோ, நான் பிச்சைக்காரனே, எங்க அண்ணன் எனக்கு பிச்சை போடுறாரு. அண்ணா நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? இத பாவி நான் யாருன்னு தெரியலையாண்ணா? நீ பாசம் மாத்துக்கு வளர்த்தவன் பாசம் உள்ள தங்கச்சி வந்திருக்கிறேன்னா, நீ ஆசையாத்துக்கு வளர்த்தவன் பாசம் உள்ள தங்கச்சி வந்திருக்கிறேன்னா, என்ன யாருன்னு எங்க அண்ணனுக்கு அடையாளம் தெரியலையே. அண்ணா நான் உன் தங்கச்சி அபிராமி வந்திருக்கிறேன்னா. என் தங்கச்சிக்கு இப்பதான் திருமணம் முடிஞ்சது. என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கிறா மகாராணி. அண்ணா இல்லண்ணா, உன் தங்கச்சி அரண்மனையில சந்தோஷமா வாழ்வான்னு மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கிறியா? இத பாவி நான் சந்தோஷமா வாழலண்ணா. அண்ணா என்ன நம்புங்கண்ணா, நம்மளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. அண்ணா நம்ம தங்கச்சி அபிராமி தானா? என்ன நம்புங்கண்ணா. தங்கச்சி அபிராமி இல்ல இல்ல இல்ல. அண்ணா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்க பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாக வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. அண்ணா எங்க அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணா அண்ணா எழுந்துருண்ணா. அண்ணா உனக்கு என்னன்னாச்சு? அண்ணா எழுந்துருண்ணா. அண்ணா அண்ணா ஐயோ எனக்கு பயத்து பிடிச்சிட்டு போல இருக்குது. நான் தங்கச்சி தானே தெரிஞ்ச உடனே எங்க அண்ணனுக்கு பயத்து பிடிச்சிருச்சு. பாவி நான் வந்து
அண்ணா பார்த்தா பைத்தியக்காரே உங்க பாட்டனுக்கு வைத்திய பாப்பேன். ஐயோ இது இந்த பாவி நான் எதுக்கு வந்து பாக்குறோம்? என் கடனை நான் பார்க்காம இருக்க கூடாதா? என் கடனுக்கு பெருமட்ட நிலைமை ஏற்படுன்னு நான் நினைக்கலையே. ஐயோ சின்னுக்கா சின்ன கிளி ராஜா பச்சை கிளி ஆண்டவா எங்கேயாவது கண்ணு வரையும் செத்து தொலைஞ்சிருக்க கூடாதா? இந்த பாவியாரதானே எங்க அண்ணனுக்கு பெருமட்ட நிலைமை ஏற்பட்டது. நான் இருக்கிற நிலைமையில எங்க அண்ணனை எப்படி காப்பாற்ற மாட்டேன்னு தெரியலையே. சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலம் அம்மா கடவுள் செய்த குற்றம் ஆண்டவா, எங்களுக்கு ஏன் பேர்பட்ட சோதனை, எங்களுக்கு ஏன் பேர்பட்ட நிலைமை, நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், எங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டியே தாயே. இங்கதான் தண்ணி மேலே தண்ணி முடிப்பா ரோட்டுக்கு பக்கத்துல 2 காரு நிக்குதான், அந்த காரு கொஞ்சம் அப்பால எடுத்து விட்டுறீங்களா? வண்டி போறதுக்கு இடம் இல்லையா? தயவு செய்து அந்த காரை கொஞ்சம் ஓரமா விடுங்க. மொத்த ஊரே வெச்சு செஞ்சீங்க அண்ணா அண்ணா உன்னை எப்படி இந்த நோயில இருந்து குணப்படுத்த போறேன்னு தெரியலையே அண்ணா. ஏனோ இந்த நிலைமை நமக்கு இந்த கொடுமை இறகுகள் உடைந்ததம்மா, குருவியும் நனைந்ததம்மா, உயிரே வழியில் விழுந்தவன நீங்க ஓடி வந்து வழிய மாட்டிக்கொண்டினாரம்மா. வழியில் விழுந்தவன நீங்க ஓடி வந்து வழிய மாட்டிக்கொண்டினாரம்மா. உடல்களை அடிக்கிற ஊருக்கு பலரோடு பாரம்மா, உள்ளத்தை பிரித்திட பாரு தேவரோடு சொல்லம்மா. உயிரே எரிகிறது விரலம் ஏறுகிறது நாளை வீட்டுகிறேன் மாறாயோ. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளமாய் கசிக்கு பிடிவது இனிமையம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளமாய் கசிக்கு பிடிவது இனிமையம்மா. வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது பெருமை என்பேன், தாமது ஒரு முறை உனக்கென தாமதே பெருமை என்பேன். உயிரே
நைட்ல தூங்க விட மாட்டேங்கிறாண்டி என்ன 24 மணி நேரம் பத்தியா எல்லாம் இந்த டாப் இருக்கிறான் பாரு. நீ பண்ண தப்பு என்ன இருக்குடா? எப்ப பார்த்தாலும் அவனுக்கு மையம் தேய்ச்சாலும் தேய்ச்சி இல்ல நைட்ல தூங்க விட மாட்டேறான். நீ சொல்லணும் தடவணும் அவளை தடவணும் சொல்லணும். எதுவும் சொல்லாத முடியாது. நான் டப்பா மாதிரி தாடிவிட்டேன் 10 பேர் நான் கூட சமாளிப்பேன். அவன் ஒருத்தனுக்காக மூச்சு அமைதி நல்லா இருக்கும். ஆனா நல்லா நாங்க எழுப்புவோம். உள்ளக்கு தோட்டத்தை கேன்லுக்கு ஊத்து கேன்ல இருக்கிறதோட பத்த மாட்டேன். சும்மா இருப்பா எது நடக்குமோ அது நடக்கும். அவங்க ஏந்துக்குன்னா ஏந்துக்குவாங்க. நீ தூங்கணும்னா நீ தூங்குவ. நடக்கிறது நம்ம ஏப்பி தான் அவங்க ஏந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. தன்னால வர்ற வேகத்துல மெத்தியில் அவுட் வந்துக்கிற மாட்டிச்சா என்ன கேட்டியோ மெத்திக்க வேண்டிய விஷயம் என்ன விஷயம் நான் பண்றது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சொல்ல மாட்டேன்ற வந்து இல்லையா அதுல யாருக்கு நான் எத்தனை பேரு நாங்க உச்சாரா இருப்போம்ல. நாங்க நீ கூட அந்த லிஸ்ட்ல வர இல்லம்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான். என்னம்மா ஒரு கிணறு இருக்குது சுத்தி எல்லாம் நின்னுங்க இஞ்சிச்சுன்னா எல்லாம் தானே வீவோம். அது என்ன எனக்கு வராது என்ன சொல்றது. ஆனா நீ அப்பப்ப என் பொண்டாட்டி மாதிரியே பேசுறேன். என் பொண்டாட்டி கூட விட்டான் ஏடா கூட்டமா பேசுவான். என்ன பண்ணாங்க? ஒரு நாள் நல்லா பேசியிருந்தோம். அவன் என்னை பார்த்து கேட்டான், மாமா நம்ம சத்தம் நான் நரகத்துக்கு போமா சொர்க்கத்துக்கு போமான்னு கேட்டான். பாய நேரத்துல கேட்கலாமா? நான் சொன்னேன், ஏய் உன் மாமா நான் செத்தனா நான் நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஆனா நீ செத்தினா நரகத்துக்கு தான் போவேன். இது எப்படி நீ காமனா சொன்னியா இல்ல ஜோக்கா சொல்லிட்டு? சும்மா ஒரு அரகா சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா போமாமா கிண்டலாம் பண்ணாத. சரி சொர்க்கம் நான் நரகனான்னு கேட்டாங்க. ஏய் உன் மாமா நான் செத்துட்டு சொர்க்கத்துக்கு போனா உள்ள இந்த அழகான பொண்ணுங்களா வந்து ரொம்ப ஊருசி மேனகத்தில் அது அழகான பொண்ணுங்களா வந்து என்ன சொர்க்கத்துக்குள்ள கூட்டுமாவும் குழு 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 குழுன்னு இருக்கும். சரி அதான் சொர்க்கம். நீ செத்தினா நரகத்துக்கு போனா நரகத்துக்கு ஒரு கருங்குரங்கு வந்து உன்னை அப்படியே உள்ளிட்டு போவான். அதான் நரகன்னு அப்படி சொல்லிட்டேன். உடனே என் பொண்டாட்டி பறிச்சுச்சின்னே தெரியுது. என்னமா போமாமா நீ உயிரோடு இருந்தாலும் உனக்கு அழகான பொண்ணு, நீ செத்தாலும் உனக்கு அழகான பொண்ணு. ஆனா நான் தான் செத்தனா கருங்குரங்கு, உயிரோடு இருந்தாலும் கருங்குரங்கு. என்ன அதுதான் பொண்டாட்டிக்கு உஷாரா அவ சிச்சினே சொல்லிட்டா கரும்பு. அதுக்குதான் பொண்டாட்டிக்கிட்டலாம் உஷாரா பேசணும். நம்மள காலை வாரி விட்டுருவாங்க. நாளை காலை வர மாட்டேன். எனக்கு தெரியும் நீ என்ன வருன்னு. அவன் வர நான் இசுத்து போறான் உன் ரூம்ல பாத்தியா? பாத்துன பாவம் நலுமதி போல ஆயிடுச்சு. டப்பா மயிர் நாவாரு தாடி விட்டான். உன்னை யார் அம்மா தேய்க்கு என்ன பண்ணிட்டான்? இன்னும் 2 டப்பாக்குது ஒண்ணு வாங்க சூப்பராவே செய்யுது. இசு நடக்கலாம் போட்டு இங்க வர பின்னாடிதான் உட்காந்து அங்கே உட்காரு இங்கதான் எனக்கு தெரியாது. என்னன்னா அவன் சோத்துக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ எத்து கூட சிரிப்பீங்க நீங்க. பக்கத்துல உட்காந்து மேல வீராங்க. ஏமா நீ எட்டு வந்து உட்காருமா கச்சிட்டு நோவு போது தொப்பு தொப்புன்னு கிளவி தூங்கி ஏப்பி ஒரு 1000 ரூபாய் கொடு. ஜெய் பண்ணா வேணான்ட்டியா? என்னதான் பண்ண அவங்க எதிர்ப்பு போய் ஆடணும் பண்ணாங்க. தம்முன்னு உட்காந்து ஏந்துவாங்க தம்முன்னு இது எல்லா ஊர்ல தான் பண்றாங்க. நீ மட்டும் பண்றீங்க. தூங்க டைம் கிடையாதுரிய அதை சொல்லத்தான் ஓடியா நான் கோயில் கூட்டுங்கிறாங்க. புது சாப்பு ஒண்ணு வந்துக்குது. இப்ப என்ன சாப்பு? மன்னரை கொலை பண்ண
என்ன போறா நீ கொலை பண்ணு வச்சியா நம்ம 2 பேரும் கதி காலி அந்த மந்திரவாதி தௌலத்துக்கு கோல்ல நம்மள க்ளோஸ் பண்ணுவான் நம்ம உயிரோடு வாழணும் நல்லா வாழணும்னாக்கா மன்னரை போட்டு தள்ளணும் பயப்படாத எவனோ ஏதோ பண்றான் நம்ம இது பண்ண கூடாதா சரி ஓகே பொம்பளை பூ வச்சுக்கிற பூவே இல்லடா நம்ம பையன் ஆயாங்கிட்டா இது அதுக்கு முன்ன வச்சு நடக்கணும் இப்ப அவங்களே என்ன மாட்டேன்றாங்க நீ வச்சு நடக்குது சரி விடு பரவாயில்ல நல்ல வேலை கரெக்டா இது நல்லா இல்லையா நல்லா அருமாக்குதுமா அருமாக்குது ஆனா ஆயா மேரிக்குது நல்லா ஆட சொல்றாங்க எனக்கு தெரியும் அந்த பூ டொங்கு டொங்குன்னு அது ஆட சொல்ல எனக்கு ஒரு ஞாபகம் வருது காலையில் நான் கடா நாய் ஓடிச்சுன்னு டொங்கு டொங்குன்னு தர வழுகுதுன்னு நினைக்கிறேன் அதுதான் பார்த்து நினைக்க கூடாது நீ என்ன அடிக்கலான்னு பார்த்தேன் அதாமா யாராருக்கு எது எது நடக்கும் அது எது நடக்கும் இந்த உடனே எது நடக்குமோ இப்ப இது நடக்கும்டா நீ வீவே நான் வந்து உன் மேல பொறுப்புன்னு தெரியுமா தெரியாது நீ அடிப்புன்னு தெரியுமா நடக்குது அதுவே நடக்குது சரி பரவாயில்ல இப்ப போட்டு தலை என்ன சொல்றேன் பைய குட்டி நைனா நைனாவா நான் உமால வச்சுக்கிறா நைனா எப்ப பார்த்தாலும் நைனா நைனான்றது ஏய் நைனா நீ சொல்ற நீ நைனான்றது ஒரு தேவல நைன் எல்லாம் வேணா எனக்கு புரியாது சரி அண்ணா அண்ணா வேணா மாமா மாமான்னு கூட இருப்பாடா நான் இன்னொருத்தனை லவ் பண்ணல எப்பவுமே நம்புட்டு முறங்க நல்லா இருக்காது அது விட்டு முறங்கடா வாயில இருந்தெல்லாம் துப்பிக்கிறாரு சரி அந்த கிழவனை போட்டு தரலாம் ஆனா நம்ம பேர் அடிப்படக்கூடாது என் கிள்ளத்தை அடிப்பாங்க வேற என்ன அப்படி இல்ல நம்ம பேர் வரக்கூடாது நம்ம தான் கொலை பண்ண தெரியக்கூடாது அதுக்கு ஐடியா இருக்குது என்ன இந்த மகாராணியே அன்னாடிக்கும் மன்னருக்கு பால் எடுத்து போவாங்க சரி எப்படின்னா அந்த பால்ல நம்ம விஷத்தை கலந்துட்டா நம்ம பேர் வெளி வராது மகாராணி மேல போயிடும் ஒரே கல்ல 2 மாங்கா எப்படி எப்படி சூப்பர்ரா ஆனா இந்த பிளான் எப்படிடா எல்லாம் தான் டாபர்னா நீதான் எப்படி அண்ணா நீ தான் சரி அந்த மேடம் எப்போ பால் எடுத்து போவாங்க மேடம்னா வெள்ளை காட்சி பொம்பளைனா தமிழ்நாடு அப்ப இவங்க பொம்பளை அந்த பொம்பளை எப்போ பால் எடுத்து போவாங்க எப்ப போவாங்க நமக்கு தெரியாது நம்ம அண்ணாடிக்கு மகாராணி இன்னில இருந்து ஃபாலோ பண்றோம் எப்பனா பாலுக்கே வச்சா அதை ஊத்துறோம் அப்புறம் ரெஸ்ட் ரூம் எங்கனா போனா பின்னாடியே போறோம் நீ முன்ன போனா பின்னாடி பாரு நானும் போறதுக்கு போட எங்க அம்மா மேலே எடுக்கு என்ன பாக்குற மூடுன்னு சொன்னேன் அண்ணா நான் சொல்றேன் வாய் மேல சரி சரி அந்த பால்ல விஷத்தை கலந்தலாம் எங்கிட்ட யாரா யாடா கூடமா பேச ஊச்சிலான் தான் எனக்கு கொஞ்சம் கூட மெத்து படிக்கால் தான் ஒண்ணு அப்படியா சரி பரவாயில்ல ட்ரை பண்ணலாம் நீங்க மகாராணி ஃபாலோ பண்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.